ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் மோதகமும் பிடிகொழுக்கிட்டு தான் செய்து காட்ட போகிறேன். இப்போ நவராத்திரி நடந்து கொண்டிருக்குது, அதுக்கு பிரசாதம் தான் இன்றைக்கு மோதகமாக செய்ய போகிறேன். இது வந்து எங்களோட பாரம்பரிய முறை, எங்களோட அம்மம்மா செய்கிற முறை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மோதகம் செய்கிறதுக்கு முதல்ல இந்த பாசிப்பயிரை வறுத்தெடுக்கணும். சிலாக்கள் பாசிப்பயிறுன்னுவாங்க, சிலாக்கள் பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டாக உடைச்சது, கடையில் வாங்கினது உடைச்ச மாதிரி. இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்தெடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இந்த கலருக்கு வந்தால் போதும். இதை வறுத்தெடுத்து நல்லா புடைச்சிட்டு நல்லா 3 தரம் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அவிய போடுங்க. தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டுட்டு பாசிப்பயிறு நல்லா அவிகிற வரைக்கும் நீங்கள் அவிக்க வேணும். அதுக்கு டைம் பார்த்துக்கொள்ளணும். நான் ஒரு டைம் எடுக்குமெண்டு நல்லா தண்ணியில் அமர்த்தி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவிச்சிட்டாண்டு. பாருங்க, காட்டுறேன். நைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ வந்து தண்ணி கொஞ்சத்தோடய தேங்காய்ப்பு போட்டு அதையும் இந்த கொஞ்சம் தண்ணியிலே அவியும். தேங்காய்ப்பு கொஞ்சம் அவிய விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவிய விடுங்க. எங்கட ஊரில் இப்படி தான் கொழுக்கட்டை செய்வாங்க. அம்மாவெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. அதே முறையில் நானும் செய்து காட்டுறேன். இது பாரம்பரிய முறை உண்டு. கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும் அவிஞ்சி தண்ணியெல்லாம் வற்றிட்டுது, கொஞ்சம் தண்ணியும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு பயிறு தான் கூட போடுறது, அதான் கூட போட்டேன் நான். இப்போ நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நீங்கள் சுகரும் விரும்பினா போடலாம், வெல்லமும் போடலாம். நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கிறேன். இந்த கலரும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. இந்த நாட்டு சக்கரையில் தண்ணியெல்லாம் நல்லா போகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி கொண்டுருங்க. அப்போ தண்ணியெல்லாம் வற்றிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டுது. இந்த நேரம் ஒரு 50 கிராம் சுல்தான் போட்டிருக்கிறேன், ஒரு 50 கிராம் பேரிச்சம்பழம் சின்ன சின்ன கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது டேஸ்ட்டு தான் போடுறது, விரும்பினா போடலாம், இல்லாட்டி விடலாம். ஆனால் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் இது அடைப்பும்னு சொல்லுவோம். இந்த அடைப்பும் தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு மோதகத்துக்கு தண்ணி விடாது. அட்டு உள்ளுக்கு தண்ணி இருந்து வெளியில் வர பார்க்கும், தண்ணி வடித்து. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடைப்பத்தை சைட்டில் ஆற வச்சுட்டு ரெடி ஆகிட்டு பாருங்கள் அடைப்பம். இதை நல்லா ஆற விட்டு கொள்ளுங்க. இது ஆற டைமில் மோதகத்துக்கு மா எடுத்து குழச்சி எடுக்க வேணும். இப்போ 375 கிராம் வறுத்த அரிசி மாதிரி எடுத்துக்கிறேன். வெள்ளை அரிசி மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டராக நீங்கள் எடுக்க வேணும். கொஞ்சம் ஆற விடக்கூடாது, கொதித்த உடனே ஊற்ற வேணும். ஒரு 500 ml ஹாட் வாட்டர் எடுத்துருக்கிறேன். எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிண்டி விடுங்க, கட்டி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், 500 ml சரியாக இருந்தது. எடுத்து பார்த்தீங்களா தெரியுமா அவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. இதுக்கு நாங்கள் ஒயிலெல்லாம் விட மாட்டோம், சும்மா தண்ணி விட்டு தான் செய்வோம். கையில் தண்ணியை தொட்டுக்கொண்டு பிசைஞ்செடுங்க மாவை. இப்போ சுட சுடவே மாவை பிசைஞ்சு எடுக்க போகிறேன். எடுத்திங்கன்னா கட்டிகள் பிடிக்காது. உடனே செய்திங்கண்டா நல்லா அமர்த்தி தண்ணியில் நார்மல் போட்டரில் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க. காட்டுறேன் பிசைஞ்சு எடுத்துட்டு. பாருங்க, நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ மோதகம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு
அப்போ தான் உங்களுக்கு வெடிக்காமல் வரும் மோதகம். இப்போ செய்கிறதுலாம் இருக்குது மோதகம் வெடிக்காமல் இருக்கிறது. எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அப்படி கையாலேயே நீங்கள் இப்படி செய்தெடுக்க வேணும். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி இப்படி ரவுண்டாக கையால் அப்படி பெரிய விரலால் அப்படி அமர்த்தி 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 எடுக்க வடிவாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். சைட்டெல்லாம் நல்லா அமர்த்தி அமர்த்தி விடுங்க. நல்லா மெல்லிசாக எடுக்க வேணும். கனமாக எடுத்திங்கன்னா அவியாது கல்லுமாக இருக்கும். சாஃப்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு மோதகம் சாஃப்டாக வரும். பாருங்கள் சின்ன ஒரு பபுள் மாதிரி வந்திருக்குது. அதுக்குள்ளே அடப்பத்தை வச்சு ஒரு சின்ன ஸ்பூனால் அமர்த்தி விடுங்க. மேலே ஒரு குடும்பு மாதிரி ஒரு குமிழ் மாதிரி வரும். இந்த மாவெல்லாம் சேர்ந்து ஒரு கொண்ட மாதிரி என்று சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படி செய்யுங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நடுவில் அப்படி ஓட்டு மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு அவியும். அந்த மோதகம் இப்படி தான் பிடிப்பாங்க எங்களோட ஊரில். இப்படி இந்த ஷேப்லாம் செய்வாங்க. ஆனால் பெரிய ஆட்கள் வயசு சொன்னால் கொஞ்சம் வடிவாக செய்வாங்க. இதை விட எனக்கு இவ்வளோதான் வந்தது. இப்படி மேலே கொண்டு இருக்கிற மாதிரி தான் நாங்கள் மோதகம் செய்வோம். சில ஆட்கள் உருண்டை மாதிரி செய்வாங்க. இதுதான் எங்களோட ஊர் மோதகம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா மோதகமும் செய்து எடுத்தாச்சுது. இப்போ கொஞ்சம் தான் செய்தேன் மோதகம். எங்களுக்கு இப்போதைக்கு இவ்வளவும் காணும். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து அதில் ஒரு கொஞ்சம் அடைப்பத்தையும் எடுத்து பிடிகோல் கொட்டை செய்ய போகிறேன். இப்படி தான் எங்களோட ஊரில் எல்லாரும் கடைசியாக மிஞ்சினா பிடிகோல் கொட்டை செய்வோம். அதை உங்களுக்கும் செய்து காட்டுறேன். சாமிக்கு படைக்கக்குள்ளையும் நீங்கள் மோதகம் செய்து கொள்கொட்டையும் செய்து படைக்கலாம். ஒரே மாவில் ஒரே அடைப்பத்தில் ரெண்டும் செய்யலாம். நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு அப்படி கையால் உருட்டிட்டு உருண்டை எடுத்துட்டு இப்படி 4 விரலை அமர்த்தினீங்கன்னா பிடிகோல் கொட்டை ரெடி. இப்படி எல்லா கொழுக்கட்டையும் பிடிகோல் கொட்டையும் செய்துட்டு காட்டுறேன். பாருங்கள் எல்லாம் செய்தாச்சு. இது மோதகம் ரெடி, பிடிகோல் கொட்டையும் ரெடி. இப்போ அடுப்பில் ஸ்டீமரில் தண்ணியை விட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். தண்ணி கொதித்ததுக்கு பிறகு மோதகத்தை ஒன்று படாமல் அடுக்கி விட்டு அவிய விடுங்க. ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒன்று பிய்யாமல் வரும். இப்போ மூடி ஒரு 10 நிமிஷம் அவிய விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோதகம் ரெடி ஆயிடுச்சுது. கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு இறக்கி விடுங்க. தண்ணியை தெளிக்கிறதுக்குன்னு சொன்னால் கொஞ்சம் சூடும் இறங்கும். சூடு எடுத்திங்கன்னா அப்படி உடைஞ்சிடும். எடுக்கக்குள்ள ஈஸியாக வருமன்றதுக்காக நம்ம இட்லிக்கு எப்படி தண்ணி தெளித்து எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மோதகம் ஒன்றும் உடையவே இல்லை. அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வந்தது. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தாலும் உங்களுக்கு கல் மாதிரி போகாது, சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் அவிச்சு எடுத்தாச்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.